இவ்வளோ நாளாக இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இப்படி கண்மூடித்தனமாக இவங்க எல்லாரையும் நம்பியிருக்கேனே. ச்சே. ஐயா, பால் கொண்டு வந்திருக்கேன்யா. இங்க டேபிள்ல வைக்கிறேன். வைங்க முத்து. ம். ஐயா, சூடா இருக்கும்போதே குடிச்சிருங்க. ஆறுனா நல்லா இருக்காது. நான் சாப்பிட்டுக்கிறேன் முத்து. ஆமாம், செல்வி என்ன பண்ணுறா? அம்மா கீழே கிச்சன்ல இருக்காங்க. செல்வி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு உடனே இங்கே வர சொல்லுங்க. ஐயா, போய் செல்வியை வர சொல்லுங்கன்னு சொன்னேன். ஐயா, என்ன விஷயம்னு அம்மா கேட்பாங்க. அதை நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். நான் உடனே கூப்பிட்டேன், அவளை வர சொல்லுங்க. போறீங்களா இல்லையா? இதோ போறேன்யா. மாயாவால இப்ப என் குரல்ல பேச முடியாது. நம்மளே என்ன விஷயம்னு கேட்டுற வேண்டியதுதான். சந்தோஷ், கூப்பிட்டியா? முத்து, நான் செல்வி தானே வர சொன்னேன். திரும்ப நீங்க ஏன் வந்து நிக்கிறீங்க? நான் தான் சந்தோஷ், செல்வி. ஓ, செல்வியா? ஆமா சந்தோஷ், நான் தான் வந்திருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? ஏதோ அவசரமா கூப்பிட்டியாமே. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது செல்வி. என்ன விஷயம் சந்தோஷ்? முத்துவும் நீயும் ரிலேட்டிவ்ஸா? என்ன சந்தோஷ்? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஏன் சந்தோஷ் அப்படி கேக்குற? இல்ல, உங்க ரெண்டு பேர் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதான் கேட்டேன். எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தரா இருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன செல்வி, அமைதியாயிட்ட? பின்ன என்ன சந்தோஷ், என்ன ஒரு வேலைக்காரியோட கம்பேர் பண்ணி பேசுற? ஏஹே, சாரி, கோச்சுக்காத. ஏதோ தோணுச்சு, கேட்டேன், அவ்வளவுதான். சரி வா, உட்காந்து பேசலாம். இல்ல, கிச்சன்ல வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். வந்து உட்காரு. செல்வி. சொல்லு சந்தோஷ். உட்காரு. உட்காந்துட்டியா? உட்கார்ந்துட்டேன். சொல்லு சந்தோஷ். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் செல்வி. எனக்கு உண்மையை சொல்வியா? என்ன செல்வி, அமைதியா இருக்க? நீ எதை பத்தி கேட்க போற சந்தோஷ்? இல்ல, பொதுவாதான். ஏன் நீ உண்மை சொல்லுன்னு சொன்ன உடனே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிருக்கியா என்ன? செல்வி, என்னாச்சு? நான் உன்கிட்ட போய் சொல்லுவேனா சந்தோஷ்? சும்மா விளையாடுன. டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. சரி, ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, அத கேளு சந்தோஷ். ஒன்னும் இல்ல செல்வி, நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கியா? என்ன சந்தோஷ்? நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன் செல்வி. சந்தோஷமா தான் இருக்கேன் சந்தோஷ். உன்னை உங்க அப்பா அம்மா வீட்ல பாத்துக்கிற மாதிரி இந்த வீட்லயும் பாத்துக்கிறாங்களா? என்ன சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் கேக்குற? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரியும், அவங்க மூலமா உனக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரியும் எனக்கு ஏதோ ஒரு பயங்கரமான கனவு. அதான் என் மனசு ஒரு மாதிரி படபடத்துருச்சு. தட்ஸ் வை இந்த விஷயத்தை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணலான்னு கேட்டேன். என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காம சொல்லு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்களா? நிஜமா நீ சந்தோஷமா தானே இருக்க? உண்மையை சொல்லு செல்வி.
இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு ஏதாவது சொல்ல நினைச்ச அப்புறம் உன் சந்தோஷ்க்கு நீயே நாள் குறிச்ச மாதிரி ஆயிடும். என்ன செல்வி அமைதியா இருக்க? என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க சந்தோஷ். மாயா என்ன கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே பாத்துக்கிறா. அங்கிள் ஆன்ட்டி எல்லாருமே மாயா எப்படி பாக்குறாளோ அதை விட என் மேல அதிக அன்பு காட்டுறாங்க. இதுக்கு மேல என்ன சந்தோஷ் வேணும்? அப்படியா செல்வி? சரி சரி. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? என்ன சந்தோஷ்? இல்ல, நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டேன். 1 வருஷம் 2 மாசம் ஆகுது சந்தோஷ். ஒன்னு கேட்கலாமா செல்வி? கேளு சந்தோஷ். இந்த 1 வருஷம் 2 மாசத்துல என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிருக்கியா? என்ன பேசுற சந்தோஷ்? நான் உன்கிட்ட பொய் சொல்லுவேனா? இல்ல செல்வி, நீ என்கிட்ட என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும். வேற ஏதோ காரணத்துக்காகவோ உண்மையை சொல்ல முடியாத சில தர்ம சங்கடமான சூழ்நிலையில எப்பாவது என்கிட்ட பொய் சொல்லிருக்கலாம்ல? அதெல்லாம் இல்ல சந்தோஷ். நான் உன்கிட்ட எந்த பொய்யும் சொன்னதில்ல. செல்வி, நான் இன்னொரு விஷயம் கேட்கலாமா? சொல்லு சந்தோஷ். இந்த வீட்ல உன்னை ரொம்ப அன்பா பாத்துக்கிறது யாரு? வேற யாரு? நீதான் சந்தோஷ். என்ன தவிர? செல்வி, சொல்லு சந்தோஷ். சொல்லு. என்ன தவிர உனக்கு வேற யாரு மாரல் சப்போர்ட்? ஏன் சந்தோஷ் இப்படிலாம் திடீர்னு கேக்குற? ஹேய், திடீர்னு நான் ஃபாரின் போயிட்டேன்னா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன்ல. இத்தனை நாள் நான் கேட்கல, இப்ப நான் கேட்கறேன்ல, சொல்லு. உன்னை தவிர என் கஷ்டத்தை நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன் சந்தோஷ்? அந்த சாமி கிட்டதான். செல்வி, சாமி கிட்ட எல்லாரும் தான் கஷ்டத்தை சொல்லுவாங்க. சாமியும் என்னையும் தவிர உன் கஷ்டத்துல உன் கூட யாராவது இருந்திருக்காங்களா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆறுதலா 4 வார்த்தை பேசியிருக்காங்களா? கடவுள்னு சொன்னியே, அந்த கடவுள் மாதிரி நீ யாருக்கிட்டையாவது உன்னோட கஷ்ட நஷ்டத்தை சொல்லியிருக்கியா? சொல்லு செல்வி. உன்னை நான் பார்த்துக்குவேன். கண்ணம்மா அம்மா. யாரு? உனக்கு சித்த வைத்திய மெடிசின்லாம் தருவாங்களே, அவங்களா? அவங்கதான் சந்தோஷ். நீ சொல்ற அந்த மாரல் சப்போர்ட். என் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் உங்க பங்கு எடுத்துப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, பெத்த தாய் மாதிரி. சொல்ல போனா பல சமயங்கள்ல சாமி மாதிரி என்னோட கஷ்டத்தை அவங்க கிட்டதான் சொல்லுவேன் சந்தோஷ். அப்படியா? ஆமா சந்தோஷ். உனக்கும் அந்த சாமிக்கு அடுத்தது அவங்கதான் எனக்கு எல்லாமே. குட், நைஸ் டு ஹியர் தட். அம்மா, அவங்க இப்போ எங்க இருப்பாங்க? எதுக்கு கேக்குற சந்தோஷ்? இல்ல, சும்மாதான். ஏதாவது ஒரு நாள் அவங்கள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணலான்னு தான். அவங்க அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க சந்தோஷ். அவங்க எப்பவுமே ஆசிரமம் கோயிலும் தான் இருப்பாங்க. ஓ, அப்படியா? சரி சந்தோஷ், குக்கர் அப்படியே அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வெயிட் போட்டுட்டு வந்துடவா? சரி செல்வி, போயிட்டு வா. அப்போ இது நாள் வரைக்கும் நான் இல்லாத நேரத்தில் செல்விக்கு உறுதுணையாக இருந்து அவளை பார்த்துக்கிட்டவங்க கண்ணம்மா தான். அவங்கள போய் உடனே பார்த்தாதான் இவளை சுற்றி என்ன சதி நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அவங்க கோயிலில் இருப்பாங்களா, ஆசிரமத்தில் இருப்பாங்களா? சரி, எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள பார்த்தே ஆகணும்.
பிரபா இங்கே என் கூட சண்டை போட வந்திருக்கியா? நான் தான் உனக்கு தேவையான பதில வீட்டிலே சொல்லிட்டேனே. இனிமே என்ன இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு? ஏண்டா நான் எப்போ உன் கூட பேச வந்தாலும் சண்டை போட வந்திருக்கேன்னு அர்த்தமா? சில முக்கியமான விஷயம் எல்லாம் உன்கிட்ட தான் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? இல்ல பிரபா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்ன. கையில் இருந்ததுனால தான் நான் உன்னை அப்படியெல்லாம் பேச வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லணுமா? என்னாலே இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதா? நீ அப்படி அவளை பொண்டாட்டியான்னு கேட்கும்போதே எனக்கு புரிஞ்சுது. நான் ஆமான்னு சொல்கிறதுக்காக தான் நீ என்னை அப்படி கேட்குறேன்னு. அதனால தான் நானும் அவளை என் பொண்டாட்டி தான், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். உனக்கு என்கிட்ட என்ன பதில் வேணுமோ அதை சொல்லி உன்னை நான் திருப்திப்படுத்தினேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? முதல் தடவை நீ சொல்லாமலேயே உனக்காக ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன். கரெக்டாக தானே பண்ணேன்? இப்போவாச்சும் உன் தம்பி உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்குல்ல? அது போதுக்கா எனக்கு. உனக்காக நான் மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், இந்தா. என்னடா பாக்குற, வாங்கிக்க. கையில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாப்பிட்டால? அது எங்க அழுதுட்டே படுத்துட்டு இருக்கு. ஏன் ஏன் அழுகுறா? காலையில இன்னும் சாப்பிடலையா? இதானே வேணாங்கிறது. அவளை பார்த்துக்க தான் நான் இருக்கேன்ல, அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவளை பத்திலாம் நீ இனிமே கவலைப்பட வேணாம். டேய் பிரபா, என்ன நான் உன்னை கேட்கலாமா? என்ன அந்த பொண்ணு யாரு? நீ எதுக்கு அவ கூட பழகுற? அதானே கேட்க போற? சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஃப்ரெண்டா? நீ எப்பவுமே பொண்ணுங்க கூடலாம் பழக மாட்டியே, இது என்னடா புதுசா? நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட நான் எதையும் நினச்சி பழகலை. அந்த பொண்ணுக்கு என் மேலே எந்த தப்பான எண்ணமும் இல்லை. அது சிரித்து பேசுது, நானும் சந்தோஷமாக பேசுகிறேன், அவ்வளோதான். எனக்கு அந்த பொண்ணுக்கு நடுவில் வேற எந்த உறவும் இல்லைக்கா. வெறும் நல்ல நட்பு தான். நீ என் தம்பிடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா நீ திடீர்னு இப்படி சொன்னதும் என்னால நம்ப முடியலடா. யாருடா அந்த பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணா? ஒருத்தர் உயிரை காப்பாற்ற போய் ஆட்டோ தொலைஞ்சதுன்னு சொன்னேன்ல, நான் காப்பாற்றினவரோட பொண்ணு தான் அது. அவரால் தான் என் வண்டி தொலைஞ்சுன்றதுனால அதை ஈடு பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு அதோட காரையும் என்கிட்ட கொடுத்து என்னை கேப்லேயும் வண்டி ஓட்ட வச்சுது. நான் இப்போ அவங்ககிட்ட தான் வேலை பார்க்குற மாதிரி கேப் ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு திடீர்னு எங்கேயோ போகணுன்னு சொன்னான். நானும் சவாரிக்காக அவங்க கூடயே போனேன். ஒரு கல்யாணத்துக்காக ஆந்திரா போனோம். நான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன், அவ்வளோதான். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு எனக்கு நடுவில் வேறு எதுவும் கிடையாது. நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகுறோம், அவ்வளோதான். நான் என்றைக்குமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன், வேற மாதிரி பார்க்கவும் மாட்டேன். எனக்கும் அதுதான்டா தோணுச்சு. தெரிஞ்ச பொண்ணுகிட்ட தான் நீ இப்படி பேசிட்டு இருப்பேன்னு நான் அப்பவே நினைச்சேன். டேய், எனக்கு நீயும் நல்லா இருக்கணும், என் பொண்ணும் நல்லா இருக்கணும். எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். ஹலோ, சொல்லுங்கள் சார். நான் எங்கே வரணும் சார்? ஓகே சார், நான் பக்கத்தில் தான் சார் இருக்கேன், இதோ வந்துடுறேன் சார். நான் கிளம்பிட்டேன் சார். சரி, எனக்கு சவாரி வந்துச்சு, நான் கிளம்புறேன். சரிடா, பார்த்து பத்திரமா வண்டியை ஓட்டு, சாப்பாடை மறக்காம சாப்பிட்ரு. இவனை வெறும் ஃப்ரெண்டுங்கிறான். சரி, ஃப்ரெண்டா இருந்தா என்ன, இவன் அவளை எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன? கையல் மனசை மாத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். கையல் கிட்ட பிரபா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லியே அவ மனசை மாத்தி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட வேண்டியதுதான். அப்பாடா, எப்படியோ என் பொண்ணு தப்பிச்சா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாராவது இருக்கீங்களா?
இங்க கண்ணம்மான்னு வாப்பா சந்தோஷ், நீ வர வேண்டிய நேரம் இதுதான். ஆனா இன்னி எதுக்கு இந்த வேஷம்? சொல்லுங்க தம்பி. இங்க கண்ணம்மான்னு நான் தான் சந்தோஷ். சொல்லுப்பா, என்ன இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? ஆ, எனக்கு என்னம்மா, வழக்கம் போல் அதே மாதிரி தான் இருக்கேன். நான் ஒன்று கேட்கலாமா சந்தோஷ்? கேளுங்கம்மா. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமான்னு சொல்லுவாங்க. உனக்கு தான் இப்போ பார்வை வந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்குப்பா இந்த வேஷம்? அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. உனக்கு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்கிறேன். உன்னால என்னை நல்லா பார்க்க முடியும்னு சொல்கிறேன். இந்த உலகம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் எதுக்காக இருட்டிலே இருக்க முடிவு பண்ணியிருக்க? நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே சந்தோஷ்? அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிம்மா? எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனா ஓரளவுக்கு தெரியும்பா. சொல்லு. எனக்கு கண்ணு தெரியுமா. நான் யூகே போன இடத்துல எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. எனக்கு பார்வை வந்துருச்சுமா. தெரியும்பா. இப்ப நீ நல்லபடியா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா எதுக்காக இந்த உலகத்தை பார்த்தோம்? அதுக்கு பேசாம நாம கண்ணு தெரியாமலே இருந்திருக்கலாமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உன் மனசுக்குள்ளேயே நினைச்சு புழுங்கிட்டு இருக்கேல்ல? என்னப்பா, நாம மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் இந்த அம்மா புட்டு புட்டு வைக்கிறாங்களேன்னு பாக்குறியா? ஆமாம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே போலியா இருக்கு. ஒரு போலியான உலகத்துல இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னை சுத்தி நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள் எனக்கு அதிர்ச்சியா இருக்குமா. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலான்னா எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்பதான் செல்வி சொன்னா, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா எனக்கு அடுத்தது நேரா உங்ககிட்ட தான் வந்து சொல்வேன்னு சொன்னா. நீங்க அவளுக்கு தெய்வம் மாதிரின்னு சொன்னா. இப்போ நீங்க தாம்மா எனக்கு தெய்வம். தயவு செஞ்சு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அந்த உண்மையை எனக்கு சொல்லுங்கம்மா. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைம்மா. சொல்றேன்ப்பா, உனக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் உனக்கு இல்லடி, எனக்கு. காலையில எழுந்து வாசல பெருக்கி பாத்திரம் தேய்ச்சி துணியை துவைக்கணும். நீ இந்த நாய் தட்டுல தான் இனிமே சாப்பிடணும், புரியுதா? சாப்பிடு. ஆமாப்பா, உன் வீட்டில் இருக்கிற யாருமே உனக்கு உண்மையானவங்க கிடையாது, செல்வியை தவிர. இதுதான்ப்பா உன்னை சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயம். அம்மா, நான் என்னம்மா பாவம் பண்ணேன்? என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் அவ்வளோ நம்பினேனேம்மா. என்னோட அங்கிள் ஆன்ட்டி எல்லாரையுமே என்னை பெத்த தாய் தகப்ப மாதிரி நம்பினேனே. என் செல்வி அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேனே. மாயா சின்ன வயசுல இருந்து என் கூட வளர்ந்த பொண்ணுமா, எங்க வீட்டு பொண்ணு. ஆனா அவ இப்படி ஒரு துரோகம் எனக்கு செய்வான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலமா. என்னால என் செல்வியையும். சந்தோஷ், முடிஞ்சு போன காரியத்துக்காக நீ அழுவுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. இனி இந்த சக்கர வியூகத்துல இருந்து செல்வியை வெளியே கொண்டு வரப்போற சக்தி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு.
நீ போற பாதையிலேயே போ. உன் பின்னாடி என்னென்ன சதிவேலை நடக்குதுன்னு இந்த வேஷத்திலேருந்தே நீ தெரிஞ்சுக்கோ. எதிரி நேர வந்து அடிப்பான், ஆனா துரோகி எப்ப வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வந்து தாக்குவான். இந்த நிலைமையில உனக்கு வேகத்தை விட விவேகம்தான்ப்பா ரொம்ப முக்கியம். செல்வி இவ்வளவு நாளும் உனக்காகவே வாழ்ந்தா, இனிமே நீ அவளுக்காக வாழு. அவளுக்கு உறுதுணையா இரு. ஆனா செல்வி என்கிட்ட கூட எந்த உண்மையும் சொல்லவே இல்லையேம்மா. சொன்னா உன்னை கொன்னுடுவாங்கப்பா. என்னம்மா சொல்றீங்க? அப்படி சொல்லிதான்ப்பா அவங்க அவளை மிரட்டி வச்சிருக்காங்க. இத்தனை நாளா நீ கண்ணு தெரியாதவனாவே நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா செல்வி உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் அவ பயந்து பயந்து ஒரு ஊமையாவே நடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. இதுதான் உண்மை. எனக்காக இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கே செல்வி. சந்தோஷ், இந்த நிலைமையில உனக்கு உன் மனைவியும் உன் குழந்தையும் தவிர உனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லப்பா. செல்விக்கு நீதான்ப்பா அரண். நல்லதே நடக்கும், நீதான் ஜெயிப்ப. இந்த தெய்வம் உனக்கு துணையா இருக்கும்.